பலன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யார் யார் பெயரில் சொத்து அமையும்? ஃபர்ஸ்ட் 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கான காரக கிரகங்கள் நல்லா இருக்கணும். நல்லா இருந்ததுன்னா கிடைச்சிரும். அது யார் பேர்ல அமையும்? லக்னம் 4ஆம் அதிபதி சுக்கிரன். குரு. இங்க சுக்கிரனை வந்து 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல போட்டிருக்கேன். அதே மாதிரி 9ஆம் அதிபதியை 6ல போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு காரணத்துக்காக போட்டிருக்கேன். என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி 12ல இருக்கிறாரு. ஓகேங்களா? அது ராகுடைய சாரத்துல இருக்காரு. ராகு சாரத்துல சுக்கிரன், போராடம் சாரத்துல குரு, 4ஆம் அதிபதி சாரத்துல குரு இருக்கு. அப்போ யாருக்கு அமையும் சொத்து அப்படின்னா, லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சியில இருக்கிறாரு. அதுவும் 4ஆம் அதிபதியோடைய சாரத்துல இருக்காரு. அதனால கட்டாயம் இந்த குரு 9ஆம் அதிபதி தந்தை பெயர்ல சொத்து அமையும். தந்தை பெயரில் சொத்து அமையும். ஓகேங்களா? ஆனா 6 குடையவர் அவரு, 9 குடையவர் அவரு. லக்கணத்துக்கு 6 9 குடையவர். ஓகேங்களா? சொத்து அமைஞ்சிடுது. ஆனா 6 குடைய வேலையை செய்யணும் இல்லைங்களா? அதனால அதுவும் இந்த சுக்கிரன் வந்து 4 குடையவர் மட்டும் கிடையாது, 11 குடைய பாதகாதிபதியும் அவரே. அப்போ முதல் வாங்கக்கூடிய சொத்தை கண்டிப்பா இந்த தந்தை வித்துருவாரு. அது அவருடைய சொத்தா இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கண்டிப்பா இவர் முதல் வரக்கூடிய சொத்து கட்டாயம் விற்கப்படும். ஏதோ ஒரு சொத்து, முதல் வரக்கூடியது இல்ல, ஏதோ ஒரு சொத்தை வித்துட்டு ஒரு சொத்து தான் இவருக்கு நிற்கும். ஓகேங்களா? இந்த கிரகத்தோ 4ஆம் அதிபதியோட 2 3 கிரகம் இருக்கு, சேர்ந்து இருக்கு அப்படின்னா 2 3 சொத்து அமையும். 4ஆம் அதிபதியோட எத்தனை கிரகங்கள் சேருதோ அத்தனை சொத்து அமையும். 4ஆம் அதிபதி எத்தனை கிரகங்கள் பாக்குதோ அத்தனை சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா எந்த கிரகங்களும் இந்த குரு வந்து சுக்கிரனை பாக்குது, அதனால சொத்து அமைஞ்சிடுது. 4ஆம் அதிபதியை 9ஆம் அதிபதி பாக்குறதுனால சொத்து அமைஞ்சிடுது. அவர் 6 குடையவர் அப்படின்றதுனால ஒரு சொத்தை கட்டாயம் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. எதனால விற்கிறார் அப்படின்னா, கடனால கண்டிப்பா விற்பார். ஏன்னா 6ஆம் இடம் கடன், ருணம், ரோகம், சத்ரு, இந்த சம்பந்தப்பட்டது கடன். அப்போ இந்த கடன் வந்து 6ஆம் இடம் சம்பந்தப்படுறதுனால ஒண்ணு நோயால பாதிக்கப்பட்டு அந்த நோய்க்காக அந்த கடன் உருவாயிருக்கலாம், இல்ல கடன் வேற ஏதாவது கடன் உருவாகி அந்த கடனுக்காக வித்திருக்கலாம், இல்ல எதிரிகள் தொல்லை அதிகமாகி அந்த இடத்த வச்சுக்க முடியாம வேணவே வேணாம், அந்த இடத்துல இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வித்துட்டு வந்திருக்கலாம். இந்த 3 விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் இந்த தந்தை வந்து, இந்த ஜாதகருடைய தந்தை வந்து இந்த இடத்த வித்துட்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த குரு சுக்கிரனை பாக்குறதுனால, 4ஆம் அதிபதியை பாக்குறதுனால வித்தாலும் புதுசா ஒரு கண்டிப்பா இடம் வாங்குவார். ஏன்னா 4ஆம் அதிபதியை பார்க்கக்கூடிய காரணத்தினால். ஓகேங்களா? சோ இந்த ஜாதகர் இடத்த வித்தாலும் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றதா இது. இப்போ இந்த குரு வந்து திதி சூன்யமாகிறது, அல்லது சுக்கிரன் வந்து திதி சூன்யமாகிறது, 4ஆம் இடம் திதி சூன்யமாகிறது. அதே மாதிரி இந்த 3 பாவங்கள், சொன்ன 3 பாவங்களும் முடக்காகிறது, அஸ்தங்கமாகிறது, கிரகங்களால அஸ்தங்கமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா வாங்குவாங்க, அந்த நிலத்தை வந்து வச்சுக்க முடியாது, அந்த வண்டியை வந்து வச்சுக்க முடியாது. அதனால பாதிப்புகள் வந்துட்டே இருக்கும். அந்த வண்டிக்கு நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ 12ஆம் அதிபதியே புதனா வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த புதன் இங்க சம்பந்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரும் திருவாதிரையிலே இருக்காரு ராகுவோட சாரத்துல அப்படின்னா வாங்கக்கூடிய இடம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடயே இருக்கும். அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல யாராவது ஒருத்தவங்க கையெழுத்து போறது மிஸ் பண்ணிருப்பாங்க, பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ முக்கியமான நபர்கள் கையெழுத்து போறது மிஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால அந்த இடம் வாங்கின இடம் வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். வண்டியா இருந்ததுன்னா அந்த வண்டிக்கு தொடர்ந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஓகேங்களா? சோ வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படின்னா, பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா, ஒருவேளை சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கு,
சுக்கிரன் இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்குன்னா அம்மா பேர்ல இடம் வாங்குங்க, நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுவே வந்து சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா மனைவி பேர்ல இடம் வாங்குங்க. கணவனா இருந்தா மனைவி பேர்ல வாங்குங்க, மனைவியா இருந்தா கணவன் பேர்ல வாங்குங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கா, தந்தை பேர்லயே இடம் வாங்குங்க. ஓகேங்களா? வீட்டுக்கு இளைய பிள்ளையா இருந்தா தந்தை பேர்ல வாங்குங்க, மூத்த பிள்ளையா இருந்தா வாங்க வேண்டாம். சின்ன பிள்ளை வந்து அப்பா மேல இருக்க சொத்து வந்து எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாருன்னா செல்லுபடி ஆயிரும். அதனால மூத்த பிள்ளைங்க அப்பா பேர்ல எழுத வேணாம், இளைய பிள்ளைங்க மட்டும் எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடங்கள்ல ஓகே, இந்த இடத்துலயும் ஓகே, இந்த இடத்துல ஓகே. இந்த இடத்துல இருந்தா தாயார் பேரு, இந்த இடத்துல இருந்தா மனைவி பேரு, இந்த இடத்துல இருந்ததுன்னா தந்தையுடைய பேரு. ஓகேங்களா? அதே மாதிரி இது 2வது குழந்தை இந்த இடத்துல இருந்தா, இந்த இடத்துல இருந்தா முதல் குழந்தை 5ஆம் இடம், இந்த இடத்துல இருந்தாலும் வாங்கலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4ஆம் அதிபதி எந்த பாவத்துல இருக்கோ அது எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும்போது கண்டிப்பா அவங்கவுங்கள அந்த உறவுக்காரங்க பெயர்ல வந்து சொத்துக்கள் அமையும். ஓகேங்களா?